தொடர்ந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்திலாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போது ஆட்சி மாறி இருக்குது. தாவேகா தலைவர் அவர்கள் விஜய் வந்து என்ன பண்ணிருக்காங்க, நேற்று எலெக்ஷனை வின் பண்ணியிருந்தாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம். அவர்கள் ஏற்கனவே வந்து முதல் கையெழுத்துன்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மகளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2500 ரூபா ஒவ்வொரு மாசமும் போடுறத பத்தி சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி நம்ம முந்தைய வீடியோ போட்டிருக்கோம். அதுல யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ அங்க பாத்துக்கோங்க. இதுவரையும் மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்க எப்படி வாங்கணும், இன்னுமே வாங்காதவங்க எப்படி வாங்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த வீடியோல சொல்லியிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் வந்து பார்க்கும்போது இவங்க என்ன வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காங்கன்னா 6 சிலிண்டர்கள் வந்து இலவசம்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு இந்த இலவசம்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த அறிவிப்பு எங்க கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் உடைய பேரே என்னன்னு பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி சூப்பர் 6 ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதற்கு அவங்க வந்து பேர் வச்சிருக்காங்க. இதை வந்து எந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது மாமல்லபுரத்துல வந்து இதை வந்து உமன்ஸ் டே அப்ப வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. உமன்ஸ் டே நடந்துச்சுல, அந்த சமயத்துல வந்து மாமல்லபுரத்துல இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, டிவிக்கே வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. அப்ப சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து கேரண்டியா இந்த ஒரு 10 விஷயத்த செய்ய போறோம்னு சொல்லிட்டு ஒரு 10 விஷயத்த அவங்க சொல்றாங்க. அந்த 10 விஷயத்துல ஒன்றாக என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 6 சிலிண்டர்கள் ஃப்ரீன்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய சிலிண்டர்கள்ல 6 சிலிண்டர்கள் ஃப்ரீன்னு சொல்றாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே வந்து நிறைய குடும்பத்துக்கு, ரொம்ப பெரிய குடும்பத்தை நம்ம சொல்ல, ஒரு அளவான குடும்பத்துக்குலாம் வந்து 2 மாசத்துக்கு சிலிண்டர் வரும். அப்படி இல்லாட்டினா ஒரு 1.5 மாசத்துக்காக சிலிண்டர் வரும். வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு 6 சிலிண்டர் தான் தேவைப்படும். மிஞ்சி போனா ஒரு 7-8 தான் வந்து தேவைப்படும். அதுக்கு மேலலாம் வந்து சிலிண்டரே தேவைப்படாது. அப்படி இருக்கும்போது 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, நிறைய பேர் வந்து கப்பலா இருக்கக்கூடியவங்களுக்குலாம் 6 சிலிண்டர் கூட தேவைப்படாதுங்கும் போது ஒட்டுமொத்த சிலிண்டருமே அவங்களுக்கு ஃப்ரீயா வந்துரும் அப்படிங்கக்கூடிய ஒரு கணக்கு தான் இது. யாருக்குன்னு பார்க்கும்போது அவங்க வந்து திரும்ப இதை கொடுப்போம், டிஎம்கே கொடுக்கறதை விடவும் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு, ஏன்னா டிஎம்கேவும் சிலிண்டரை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை விட வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க 3ன்னு சொல்லியிருந்தாங்க, இவங்க 6 நாங்க ஃப்ரீயா கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. இதுல குறிப்பிட்டு இன்னாருக்கு தான் கொடுக்க போறோம்னு சொல்லாம எல்லாருக்கும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுவரையும் பாத்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்டு யாரையுமே வந்து என்ன பண்ணல, இது கீழே இருக்கிறவங்க அதுக்கு மேல இருக்கிறவங்க இந்த கார்டு அந்த கார்டுலாம் சொல்ல, எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுல சொல்லும் போது கூட நோ இன்கம் கேப், எந்த ஒரு இன்கம் பத்தியும் வந்து அதுல சொல்ல, இவ்வளவு வந்து வருமானம் சம்பாதிக்கிறவங்க அது இதுலாம் சொல்லல, எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு ஃபேமிலிஸ் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. எல்லா குடும்பத்துக்குமே கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லா குடும்பத்துக்குமே யாருக்கெல்லாம் சிலிண்டர் இருக்குதோ, நம்ம யாரெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கோமோ அட்டையில, அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா 6 சிலிண்டர் வரை ஃப்ரீயா கொடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து முதல் 10 விஷயத்துல ஒரு 10 முக்கியமான விஷயத்திலேயே வந்து குறிப்பிட்டதுனால ஆட்சிக்கு வந்தனுமே முதல்ல இதை செயல்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நான் முதல்ல இதுக்கெல்லாம் தான் கையெழுத்து போட போறேன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட விஷயத்துல மகளிர் உரிமை தொகை, சிலிண்டர் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆனா இதை எப்ப இருந்து எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரே வாரத்துக்குள்ள தெரிஞ்சிடும். ஏன்னா இப்ப ஆட்சி அமர்த்தணும், இன்னும் 1-2 நாள்ல முடிச்சதுக்கு பிறகு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கீம் எல்லாம் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா அவங்களே வெளியிடுவாங்க. ஆனா முதல் வாரத்திலேயே இதுவும் வந்து கையெழுத்திடப்படும். என்னுடைய முதல் கையெழுத்துல இதெல்லாம் இருக்குன்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தங்கம் கொடுக்கக்கூடியது 8 கிராம் கோல்டு, அது போக வந்து ஒரு பட்டு சேலை வந்து என்ன பண்றாங்கன்னா அண்ணா சீர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, பெண்களுக்கு வந்து ஏழை பெண்களுக்கு கொடுக்குறாங்க. 8 கிராம் கோல்டு அப்படிங்கிறது 1 பவுன், அது போக வந்து பட்டு சேலை. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கோல்டு ரிங்கும் ஒரு பேபி கிட்டும் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. நியூபார்ன் பேபிஸ்க்கு தாய்மாமன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் மூலமா. அது இல்லாம ஃப்ரீ பஸ் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழகத்துல நம்ம எங்க வேணா டிராவல் பண்ணிக்கலாங்கிற மாதிரியும், அது இல்லாம 200 யூனிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்து கொடுக்கறதாகவும், அது இல்லாம 25 லட்சம் வரையும் ஃபேமிலி ஹெல்த் கவர் வந்து கொடுக்கறதா இன்சூரன்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் வந்து 25 லட்சம் வரையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், கிளைம் பண்ணிக்க முடியும்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லியிருந்தாங்க அந்த சமயத்துல, அந்த உமன்ஸ் டே அப்ப. அதனால இதெல்லாம் தான் முதல் கையெழுத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல ரொம்ப முக்கியம் நமக்கு சிலிண்டர் தான். சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து உபயோகத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள், வீட்டு பொருள்ல ஒன்னாக இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப நம்ம சொன்னோம்ல அத்தனை ஸ்கீமையுமே பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள செயலாக்குறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க. இதை பத்தியான இன்னும் அதிகமான அப்டேட்டுகள், யார் யார் அப்ளை பண்ணணும், யார் யாருக்கு எது வரும் வராது, என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத அப்பப்ப நம்ம நோட்டிபிகேஷன் போடுவோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.